விஜய் அவர்கள் மீது செருப்பு வீசப்பட்டது. விஜய் ரசிகர்கள் யாராவது வீசுவாங்களா விஜய் மேலே செருப்பு? இல்லை விஜயோட பாதுகாவலர்கள் வீசுவாங்களா? பத்திரிகையாளர்கள் வீசுவாங்களா? அதிமுகவினர் வீசுவாங்களா? யார் வீசுவா? திமுக தான். ஏன் அது ஏற்பாடு செய்யப்பட்டது? என் ஊரில் கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆன ஒரு கட்சி எப்படியும் வந்த விஜய் செந்தில் பாலாஜியை பற்றி கரூரில் பேசாமல் போக முடியாது. என்னை பற்றி நீ பேசிட்டு நீ பாட்டுக்கு போயிடுவ, நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமா? நேற்று அந்த துயர சம்பவம் ஸ்டாம்பீடு நடக்கலை. இதே டயத்துக்கு தான் உங்களை வர வச்சுருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை. என்ன பேசிகிட்டு இருந்திருப்போம்? இப்போ திரு விஜய் அவர்கள் 10 ரூபாய் பாலாஜின்னு பாடினது தான் சரி இன்னைக்கு ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிருக்கும். எல்லா மீடியாலையும் எது வந்திருக்கும்? 10 ரூபா. இன்னைக்கு தலைப்புச் செய்தியில் எது வந்திருக்கும்? 10 ரூபாய் பாடல் பாடி செந்தில் பாலாஜியை விமர்சித்த விஜய் வந்திருக்குமா? இப்போ விஜய் மேலே செருப்பு வச்சுட்டாங்க, பற்றுச்சு. இப்போ விஜய் பாட்டு பாடினதோடு சேர்த்து விஜய் மீது செருப்பு வீச்சு என்பதையும் நாம் பேசியிருப்போமா இல்லையா? விஜய் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வருது, பசங்க கோவத்தில் திறந்து பார்த்துட்டு ஏடிமி மாதிரி 2 சாத்து சாத்துறாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர், டேய் எங்கடா வந்த பேஷண்ட் இல்லை உள்ளன்ட்டு 2 சாத்து சாத்துறாங்க. எது பேசப்பட்டிருக்கோம்? அதை அடிச்சது. ஓகேவா? கூட்டத்துக்குள்ள சிக்கலை ஏற்படுத்தி தடியடி நடத்த வைக்க வேண்டும். ஓகேவா? அங்கே இருக்கிற கரூர் மாவட்டத்தில் வேலை செய்கிற கான்ஸ்டபிள்லேருந்து எஸ்பி வரை அத்தனை பேரும் செந்தில் பாலாஜிக்காக வேலை செய்பவர்கள், மக்களுக்காக இல்லை. அப்போது அங்கே லேசாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா தடியடி நடத்தினால் விஜய் 10 ரூபா என்று பாட்டு பாடியதற்கு நிகராக அந்த சம்பவங்கள் பேசப்பட்டிருக்கும். அந்த தடியடி மட்டும் செய்தியாகியிருந்தா அங்கே பெண்ணுகிட்ட தவறாக நடந்துக்கிட்டாங்க, சங்கிலியை பறிச்சாங்க, இதனால் காவல்துறை வேறு வழி இல்லாமல் தடியடி நடத்த வேண்டியதாயிற்று, அது செய்தியாக இருக்குமா? இதுதான் பிளான்.